அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாக திண்டுக்கல் பகுதியில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேர் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பொது வழியில் மக்கள் மத்தியில் பேசுகிறாரு. பேசுவது சரி, அது சரியாக தப்பான்னா அவங்க அரசியல் நிலைப்பாடு. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுபோக இது சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாகவே இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சமுதாயமும் இது எங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் பெயர் வைக்கணுங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற சூழலில், அதுபோக இப்போது இருபெரும் சமூகங்களுக்கு முக்கியமான நிகழ்வான குரு பூஜை விழா இன்னும் 11ஆம் தேதியும் அக்டோபர் 30 வருது. இந்த சமயத்தில் ராமநாதபுரம் பகுதியில் 2 மாதங்களாக 144 தடை வச்சுருக்காங்க. இந்த சூழலில் எந்த விதமாக சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களும் பேசக்கூடாது, நடக்கக்கூடாதுங்கிற தமிழக அரசு, அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான், திமுக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான், அதில் சரியாக இருப்பாங்க. இந்த சூழலில் சென்ற முறை முதலமைச்சராக இருந்தவங்க இந்த நேரம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை எப்படி பேசுகிறாங்க பொது வெளியிலங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த இந்த சூழலில் இருபெரும் சமூகங்களுக்குள்ள ஜாதி மோதல்களோ கலவரமோ ஏற்பட ஒரு சூழல் இருக்குது. அஇஅதிமுக தேர்தல் பிரச்சாரம்னா, நீங்கள் மக்களுக்கு ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சீங்க, இன்னும் வருங்காலத்தில் என்ன செய்வீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசி நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். மக்கள் இயல்பு நிலையை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அரசியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சென்சிட்டிவான பிரச்சனையை ஏற்படுத்தி சாதி மோதல்களை தூண்டுறாரோ அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதனால் அவரோட தேர்தல் சுற்றுப்பயணத்தை உடனே தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் அதை தடுத்து நிறுத்தணும், அதுக்கு உடனே தடை விதிக்கணுங்கிறனால தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நாங்கள் மனு அளிச்சிருக்கோம், புகார் தெரிவிச்சிருக்கோம்.